Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 6 lines and angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 5 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, transversal பத்தின வீடியோட லிங்க் மேல கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Example 5. If a transversal intersects two lines such that the bisectors of a pair of corresponding angles are parallel, then prove that the two lines are parallel. இந்த சமக்கு நமக்கு எந்த விதமான டயக்ராமும் புக்கில் கொடுக்கல. இதை வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு லைன்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்காக நம்மளாவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a transversal intersects two lines. அப்போ ரெண்டு லைன்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு லைன்ஸையும் ஒரு டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் நேம் திஸ் லைன் அஸ், நம்ம என்ன வேணால் நேம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து சே PQன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ சிமிலர்லி நான் இன்னொரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ட்ரா அனதர் ஒன் மோர் லைன். இதில் என்னென்னா நமக்கு இது பேரலாக என்னன்னு தெரியாது, பட் நான் இங்கே பேரலாக வரைஞ்சிக்கிறேன். ஓகே, பட் இட் டசன்ட் மீன் இது பேரல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த லைனுக்கு நான் வந்து PQR and Sன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நவ் அ டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் டூ லைன்ஸ். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ டிரான்ஸ்வர்சல் இஸ் அ லைன். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரா ஒன் டிரான்ஸ்வர்சல் ஹியர். ஓகே 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 இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சாச்சு. அந்த டிரான்ஸ்வர்சல் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா லைக் ஏ, இங்கே டச் ஆகிற பாயிண்ட் வந்து B, அண்ட் இங்கே டச் ஆகிற பாயிண்ட் வந்து C, அண்ட் இங்கே வந்து D அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இஃப் அ டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் டூ லைன்ஸ், ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணா such that the bisectors of a pair of corresponding angles are parallel. அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்ன, இங்கே இருக்கிறதும் இங்கே தான் எஃப் ஷேப்பில் இருக்கிறது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லியிருப்பேன். டிரான்ஸ்வர்சல் வீடியோவில் அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பைசெக்டார் இருக்குது. பைசெக்டார்னா என்ன அர்த்தம்னா ஒரு செக்ஷனை ரெண்டா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் பைசெக்டார். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கு, ஸோ அதே போல் இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கு. ஓகேவா? ஸோ பைசெக்டார்னா என்ன அர்த்தம், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். சிமிலர்லி இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பைசெக்டார். இந்த பைசெக்டார் வந்து பேரலாக இருக்கு, இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட பைசெக்டார் பேரலா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலான்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைசெக்டாரை பில இருந்து ஐ ஜஸ்ட் நேம் திஸ் அஸ் இ, அண்ட் இங்க சில இருந்து ஐ ஜஸ்ட் நேம் திஸ் அஸ் ஜி. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு லைன்ஸை வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து நடுவில் போகுது, அந்த டிரான்ஸ்வர்சலோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை ஒரு பேர் ஆஃப் பைசெக்டார் பிரிக்குது, அந்த பைசெக்டார் பேரலா இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், இந்த PQ அண்ட் RSங்கிற லைன் பேரலா இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போது எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, அஃப்கோர்ஸ் யூ நோ தட் PQRS இது ரெண்டும் என்னது, லைன்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் எழுதும் போது லெட் PQ அண்ட் RS be two லைன்ஸ்ன்னு தாராளமாக எழுதிக்கலாம். நான் ஒரு கம்ஃபர்டபுளுக்காக இப்படி எழுதுறேன். அண்ட் இந்த AD அப்படிங்கிறது என்னது, டிரான்ஸ்வர்சல். கரெக்டா? அதுதான் என்னோட டிரான்ஸ்வர்சல். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இந்த AD கரெக்டாக, இந்த AD வந்து ஒன்று ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ திஸ் AD இன்டர்செக்ட்ஸ் PQ and RS at point B and C. இந்த ADங்கிற டிரான்ஸ்வர்சல் PQன்ற லைனையும் RSங்கிற லைனையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது, அந்த பாயிண்ட் B and C. இதை தான் நான் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் புதுசாக எழுதலை. ஓகேவா? ஸோ கிளியர்லி இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, இந்த ரே இருக்கு இல்லையா, திஸ் ரே BE, அதை பற்றி பேசுகிறோம். ஸோ திஸ் ரே BE இஸ் த பைசெக்டர் ஆஃப், அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, த பைசெக்டர். ஸோ இந்த பிஇங்கிற ரே வந்து எதுக்கு பைசெக்டார்னா ஏபிக்யூக்கு
bisector of angle ABQ. Okay, so similarly this ray CG is இதுவும் ஒரு பைசெக்டார் தான். எதுக்கு? is the bisector of angle எந்த ஆங்கிளுக்கு பைசெக்டார்? BCSக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் given and இது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட பைசெக்டார் அதாவது BE இருக்குது இல்லையா, இந்த BEயும் இந்த CGயும் parallelனு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளவும் நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதெல்லாமே given. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஸோ to prove, கொஸ்டின் வந்து ப்ரூவ்னு தான் கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ to ப்ரூவ்னு எழுதுகிறோம். என்ன ப்ரூஃப் பண்ணால் இந்த லைன் PQ is parallel to RSன்னு ப்ரூஃப் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ சம்மை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி I'll just இந்த டயக்ராமை நான் திரும்ப காப்பி டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இதில் டிரான்ஸ்வர்சல் லைன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதனால் நான் அந்த டிரான்ஸ்வர்சல் லைனை என்ன பண்ணிக்கிறேன், திரும்ப வரைஞ்சிக்கிறேன். I'll try to draw it in exact manner. Okay, fine. ஸோ இதான் என்னோட டிரான்ஸ்வர்சல். I just draw the transversal also. ஸோ இது வந்து நம்மளோட ABCD, ரைட்? ஓகே, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ரூஃப் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given that this ray BE is the bisector of angle ABQன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ABE is equals to this EBQ. கரெக்டா? இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்னும் கிளியரா எப்படி எழுதலாம்? இந்த ABQ ஓட half the amount தான் இந்த ABE இல்லையா? That is, therefore angle ABEங்கிறது half of angle ABQ. இந்த பெரிய ஆங்கிளுக்கு இது half. So mark this as equation 1. Similarly, the ray CG is the bisector of angle BCS. பாதிக்கு என்ன அர்த்தம்? Therefore, angle BCG equals to half of angle BCS. ஓகே, இதை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை வச்சு எழுதியாச்சு. இப்போ அடுத்த லைனில் நம்ம என்ன ஒர்க் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரியும் என்ன தெரியும்னா, பட் திஸ் BE is parallel to CG and AD is transversalன்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த BE வந்து CGக்கு பேரலாக இருக்குது. இந்த இது வந்து நம்ம இதை தனியாக வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னும் கிளியராக புரியுன்றதுக்காக BE இது வந்து CG, இது வந்து CG, இது வந்து என்னுடைய டிரான்ஸ்வர்சல். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, BEயும் வந்து இந்த CGயும் வந்துட்டு பேரலாக இருக்குது. இந்த ADங்கிறது வந்து இதோட டிரான்ஸ்வர்சல். அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆக்சியம் படி என்ன சொல்லலாம், இந்த ABEயும் இந்த BCGயும் ஈக்குவல். கரெக்டா? கரெக்ட் தான், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆக்சியம் படி. Therefore, angle ABE is equals to angle BCG. That was using corresponding angle axiom. அல்லது corresponding angles are equal, தாராளமாக போடலாம். ஓகே, ஸோ I just name this equation as 3. அவ்வளோதான். இப்போ எனக்கு BCGங்கிறது half of BCS, ABங்கிறது half of BQ. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் 1 and 2 in 3. 1ஐயும் 2ஐயும் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ half of angle ABQ is equals to half of angle BCS. அதானே இங்கே இருக்கு, இது வந்து S, ஸோ இங்கே வந்து Q. கரெக்டா? ஸோ இதோட half தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த half get cancel ஆகிடும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், this angle ABQ is equals to angle
BCS. அதாவது இங்க ஃபிகருக்கு வந்துருங்க, அப்பதான் கிளியரா இருக்கும். இந்த ABQவும் இந்த BCSம், அதாவது லைக் ABQவும் இந்த BCSம் ஈக்குவல் அப்படின்னு நான் இங்க ப்ரூஃப் பண்ணிட்டேன். கரெக்டா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். ஃபார்ம்டு பை த டிரான்ஸ்வர்சல் AD. ரைட்டா? அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள், அந்த லைன்ஸ் என்னன்னு அர்த்தம்? லைன்ஸ் ஆர் பேரலல்னு அர்த்தம். கான்வர்ஸ் ஆஃப் த தியரம். ஓகேவா? ஸோ இங்க என்ன எழுதணும் அப்படின்னா, பட் தே ஆர், இந்த இது ரெண்டுமே என்ன அர்த்தம்? ABQவும் BCSம் தே ஆர் the corresponding angles formed by the transversal AD. Correct? Formed by transversal AD with PQ and RS are equal. அப்ப clearly என்ன சொல்ற? corresponding angle equal இருந்துச்சுன்னா அதோட லைன்ஸும் parallel இருக்குன்னு அர்த்தம். So therefore PQ is parallel to RS, hence proved. ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஒரு சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா the sum would be so easy. So hope you understand the sum we discussed today. If you still have any doubts, comment here, we will clarify. இதே லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் இருக்க எக்ஸாம்பிள் 4 பற்றி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 6 பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டம்னா சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.